So guys, welcome back to our channel Akatsuki Blades. இன்னைக்கு நம்ம பேட்டில் பார்க்க போறோம். என்ன பேட்டில் நடக்குது தெரியல. சரி guys. ஆனா இவனை இப்ப பார்க்கலாம், பேட்டில்குள்ள போயிடலாம். இது நானே பண்ண ஹெட் பேட்டில் நல்லா இருக்காது. சரி guys, இப்போ நம்ம வந்து மேட்ச்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு புது நபரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவர் பேர் தான் கிரிஷப் பிரேமான். பார்த்துடலாம், பவரை பார்க்கலாமா? இவர் தான் கிரிஷப் பிரேமான் சொன்னோம்ல. இவரும் பேட்டில்ஸுக்கெலாம் வருவார். ஏன் அவர் பேசலைன்னா, நாங்கள் எடிட்டிங் பண்ண கொஞ்சம் ஜாஸ்தியாக இதுவாக இருந்ததுனால அவங்க பேச சொல்ல. ஏன் இவனை கூட பேச சொல்ல, இவனை கூட பேச சொல்ல, நான் மட்டும்தான் பேசுவேன். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து இவருக்கும் கூடவே இன்னொருத்தருங்க அவன் இவனுக்கும் பேட்டில், அதுவும் டர்போ ஸ்டேடியமில் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பேட்டில்குள்ளே போயிடலாம். சாரி கைஸ், இது டெக்னிக்கல் இஷ்யூ, ஃபோன் ஓவர்ஹீட்டில். நம்ம ஒருத்தவங்க நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் கிரிஷப் பிரேமான்னு. அவர் வந்து வெளியே போயிருக்காரு. கூடவே மிகப்பெரிய பிரச்சனையும் வந்து விட்டது, தட் இஸ் சாம். சரி, இப்போ நம்ம வந்து டேவிடாக பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பேட்டில் போட போகிறது பார்த்துடலாமா? இந்த பே, அதாவது இந்த பே காமிக்கிறேன். இந்த பே தான் ஸ்டாம் பெகாசஸ். நாங்கள் வந்து இதுக்கு ஸ்பின் ட்ராக் போட்டிருக்கோம். இது நார்மல் மெட்டல் டிப் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம நக்குல் தான் விட போகிறோம். இது வந்து ஸ்பின் ஸ்டீல் மாஸ்டர். இது நம்ம பிங்கி யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பேட்டில்குள்ளே போயிடலாம். கைஸ், மறுபடியும் டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, பார்ட்டிஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துருக்கிறது அஃப்கோர்ஸ் த ஸ்டாம் பெகாசஸ். மெட்டல் ஃபிஷன்லாம் சும்மாவா? அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது கைஸ். இந்த பவர் சொல்லக்கூட முடியுது. இது வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கைஸ், அவன் பேஸ் பிடிச்சிட்டா இல்லையா? இல்லை கைஸ், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கதும் நம்ம ஸ்டாம் பெகாசஸ். இவன் வந்து இந்த லான்ச்சரை தொலைச்சிட்டான், அதனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை. சரி கைஸ், இப்போ நம்ம அடுத்த மேட்ச்குள்ளே போயிடலாம். இவன் லான்ச்சர் உடஞ்சிச்சான் கைஸ். விடுங்கடா கைஸ். இந்த தடவை நல்லா ஸ்பின்ஸ்ட் ஆகும் தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த தடவை ஸ்பின்ஸ்ட் ஆகல. ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயித்ததும் நம்ம ஸ்டாம் பெகாசஸ். அடுத்த மேட்ச்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 1 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எடுத்துருச்சா? 3 பாயிண்ட் எடுத்துச்சு கைஸ். நம்ம இந்த மேட்ச் போடலாம் கைஸ். இவனுக்கு ஒழுங்காக விடவே தெரியல கைஸ். இது கூட தெரியணும் கைஸ் அவனுக்கு. அவன் வேவை இன்னும் கூட பவர் ஆக்கலாம், அவன் ஆக்க மாட்டேங்கான் கைஸ். கைஸ் சரி கைஸ், இதில் ஜெயிச்சதும் ஸ்டாம் பெகாசஸ் தான். ஓகே இருங்கடா. சரி கைஸ், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது நம்ம ஸ்டாம் பெகாசஸ். இப்போ 5 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு கைஸ். நம்ம வேணால் ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கலாம். இன்னும் இப்போ இது 6வது பாயிண்ட். இவனுக்கு இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா ஜெயிச்சாங்க கைஸ். இது நம்ம ரீலான்ச் விடுறோம். சாரி கைஸ், லான்ச்சிங் நான் விடுறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் லான்ச்சர் கொஞ்சம் இஷ்டம் கைஸ். இன்னும் ஒரு தடவை லான்ச் பண்ணலாம் கைஸ். இந்த தடவை நல்லா ஸ்பின்ஸ்டில் ஆகுது, பார்ப்போம். கைஸ், இதில் எது ஜெயிக்க போகுது? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கைஸ். இதில் ஜெயிச்சது த ஸ்பின் ஸ்டீல் மாஸ்டர். இப்போ நம்ம அடுத்த மேட்ச்க்குள்ள போயிடலாம். கைஸ், இந்த தடவை நல்லா ஸ்பின்ஸ்டில் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவங்களாம் விட தெரில கைஸ்.
கைஸ் இது அதிகமாக ஸ்பின்ஸ்டர் ஆகுதுனால இங்கே போய் மாட்டிக்குது. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு டைம் மட்டும் போட்டுடலாம் கைஸ். இதில் ஜெயிச்சது நம்ம ஸ்டாம் பெகசிஸ். இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதும் இந்த ஸ்டாம் பெகசிஸ் வித் த கீர். சரி கைஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனில் ஆல் கிளிக் பண்ணிவிட்டுருங்க. சரி கைஸ், டாட்டா.